கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியொன்றில் முதல்வர் விஜய் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விவகாரத்தில் அந்த பள்ளியின் HM சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். செய்தியினை பார்த்து வருகிறோம். அரசு பள்ளியில் முதல்வர் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியொன்றில் முதல்வர் விஜய் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விவகாரத்தில் அந்த பள்ளியின் HM தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். அரசு பள்ளியில் முதல்வர் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விவகாரத்தில் தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரம் என்ன? அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை என உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மீண்டும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அரசு சார்பில் நடத்தப்படும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளை தவிர எந்த ஒரு கட்சியின் நிகழ்ச்சியையும் பள்ளி வளாகங்களில் மாணவர்களுக்கு காட்டக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே தெளிவாக உத்தரவை வழங்கியிருப்பதையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த உத்தரவை மீறி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிகழ்ச்சியை நேரலை செய்து மாணவர்களுக்கு திரையிட்ட சம்பவம் தவறானது எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக விரிவான விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டதாகவும் விசாரணையில் பள்ளி தலைமை ஆசிரியர் தன்னிச்சையாக முடிவு செய்து துறை உத்தரவுகளையும் ஒழுங்குமுறையை மீறி இந்த செயலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மீது உடனடி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டு அவர் தற்போது பணியிடை நீக்கம் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு காணொலி குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கல்வி நிலையங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்ற மாண்புமிகு முதல்வரின் ஆணையை நாங்கள் கடைபிடிப்பதாக உறுதியாக கடைபிடிப்போம் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளிக்கூடம் கல்விக்காக தான் அரசியலுக்காக அல்ல என்பதே பள்ளிக்கல்வித்துறையின் தெளிவான கொள்கை எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் நடைபெறாத வகையிலும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மீண்டும் கடுமையாக அறிவுறுத்துவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அனைவருமே ஆசிரியர்கள் என அவர் ஆசிரியர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிவுரையில் கல்வி சூழலை காப்பதும் கல்வி நிலையங்களின் நடுநிலைத்தன்மையை பாதுகாப்பதும் நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் எனவும் அரசின் உத்தரவுகளை மீறுவது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும் விதிமுறைகளை மீறி இவர்கள் மீது தயக்கமின்றி கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.